அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கும் விவகாரத்தில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இதற்கான தீர்ப்பு நாளை காலை 10:30 மணிக்கு வெளியாகும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10:30 மணிக்கு இது தொடர்பான வழக்கு விசாரணையின் தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக ஜனநாயகன் படமானது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத நிலையில் படம் தேதி வெளியாகும் அந்த தேதியானது தள்ளிப்போகவிருப்பதாக தயாரிப்பாளர்கள் குழு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கான தீர்ப்பு நாளை காலை 10:30 மணிக்கு வெளியாகும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க மத்திய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎம் புரொடக்ஷன்ஸ் சென்னை மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணை 2 நாட்களாக நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு நடைபெற்று வந்த நிலையில் மத்திய தணிக்கை வாரியம் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு நாளைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த பட விவகாரம் தொடர்பான வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று அந்த வழக்கு பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. முதல் வழக்காக ஜனநாயகன் படத்தினுடைய இந்த தீர்ப்புக்காக இந்த வழக்கு நாளைய தினம் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. நாளை காலை 10:30 மணிக்கு நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் தீர்ப்பினை அளிக்க இருக்கிறார்கள். தங்களது படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டது. அதே நேரத்தில் படத்தை மறு தணிக்கைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாகவும், எனவே உடனடியாக சான்றிதழ் வழங்க உத்தரவிட கோரி தங்களை நிர்பந்திக்க முடியாது என்று மத்திய தணிக்கை வாரியமும் வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில் நாளை காலை 10:30 மணிக்கு நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.